எல்லாம் கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பொதுமக்கள்கிட்ட சொல்லுங்கன்றீங்க. இது ஜோதிட ரீதியாக சொல்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தெரிந்த முகம் முதலமைச்சர் இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுங்க. தெரியாத புதிய முகம்தான் இளைஞர், புதிய தலைவர் தான் முதலமைச்சராக வரார். அது மாத்திரம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் இப்படி வருமா அப்படி வருமானு அடுத்த கேள்வி கேட்காதீங்க. ஆனால் என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. அந்த புதிய தலைவர் யார்? நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வடநாட்டில் ஏற்பட்ட எலெக்ஷனில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் நீங்கள் டெல்லியிலே எடுத்து பாருங்கள். அந்த அம்மா நீங்கள் முதலமைச்சராக வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாம்பேயில் நடந்தது நீங்கள் தெரியுமா? இந்த புதிய முகம் டாமினேட் பண்ண போகிறார். இதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஒரு புதிய தலைவராக இருப்பார். 72 எப்படி ஒரு புதிய எழுச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் 67 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தான் 2026 புதிய தமிழகம், புதிய தலைமுறை, புதிய வாழ்க்கை, புதிய ஜோதிடத்தினுடைய அடிக்கோல். ஏன்னா குருவோட வீட்டில் சனியும் சந்திரனுடைய வீட்டில் குருவும் உச்சம் பெற்ற குருவும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடக்க போகுது. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். அற்புதமான தலைவர் வரப்போகிறார். தமிழகத்துக்கு புத்துணர்ச்சி தரப்போகிறார்.